முக்கியமான நாள் புனித வெள்ளி, பெரிய வெள்ளி. இந்த நாளே இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த புனித வெள்ளியை பக்தியோடு அனுசரித்து இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறார். இந்த உலகத்திலே ஒரு வெற்றி நாள் என்றால் இதுதான். முதல் மனிதன் செய்த பாவத்தால் இந்த பூமி சபிக்கப்பட்டு விட்டது. பாவம் மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது, மரணம் வந்துவிட்டது. ஆகவே பாவத்தை வென்ற நாள், சாபத்தை வென்ற நாள், மரணத்தை வென்ற நாள் இந்த நாள். ஆகவே முடிந்ததென்று, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி இயேசு மிகவும் சத்தமிட்டு பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்து விட்டது. இந்த பூமியிலே மனிதனுக்கு அவர் செய்ய வேண்டிய சகல வேலைகளையும், பிதாவானவர் கொடுத்த சகல காரியங்களையும், பணியையும், பொறுப்பையும் செய்து முடித்து கடைசியாக, என் தந்தையே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, இப்பொழுது எல்லாம் நிறைவேறிவிட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய ஆவியை இறுதியாக அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். இந்த உலகம் சாபத்திலிருந்து விடுபடுகிறது, பாவத்திலிருந்து விடுபடுகிறது, மரணத்திலிருந்து விடுபடுகிறது. ஆகவே மரணத்தை வென்றுவிட்டேன், பிசாசை வென்றுவிட்டேன், இந்த உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சத்தத்தை எழுப்பி இயேசு என்ன செய்கிறார்னா, சிலுவையிலே இந்த வேலையை என்ன செய்கிறார், முடித்து விட்டேன் என்று சொல்லி அப்படியே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆவியை பாதாளத்துக்கு நேராக, பிசாசானவன் மனிதர்களை என்ன செய்திருந்தான், அதற்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களை, புனிதர்களை, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியிலே தியாகம் செய்த தியாகிகளை என்ன செய்தான், சிறையிலே அடைத்து வைத்திருந்தான். ஆகவே இந்த நாள் 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் சூரியன் உதிக்காமல் அப்படியே அந்தகாரப்பட்டு இருள் அடைந்து நின்று கொண்டிருக்கிறது, துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே சர்வ வல்லவரை, பரிசுத்தரை இந்த மனிதர்கள் என்ன செய்து விட்டார்கள், சிலுவையிலே அடித்து விட்டார்களே, இவரை கோரப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி அங்கே ஒரு பக்கம் சூரியன் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உதிக்காமல் அதுவும் அப்படியே மறைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது, இருளாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிகிறது, பூமி அதிர்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, கண்மலைகள் வெடிக்கிறது, கல்லறைகளும் வெடித்து அப்படியே என்ன செய்கிறது, சிதறுகிறது, கல்லறை திறக்கிறது. கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள், புனிதர்கள், தெய்வ மனிதர்கள் அந்த எருசலேம் நகரத்தார் பார்த்து கொண்டிருக்க உயிரோடு எழும்பி அந்த விண்ணகத்துக்கு அவர்கள் ஏறி செல்கிறார்கள். இந்த பூமியிலே மனிதன் தேவனோடு தேவலோகத்துக்கு போகிறதற்கு கதவு திறக்கப்பட்ட நேரம் இந்த 12ஆம் மணி நேரம், இந்த 3ஆம் மணி நேரம் வரை. ஆகவே இது ஒரு சக்தி வாய்ந்த, இறைவன் தன்னுடைய சக்தியை, ஆற்றலை, ராஜ்யத்தை, வல்லமையை இந்த 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரை என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 51, 50, 51, 52, 53 நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு மறுபடியும்
தன் ஆவியை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு, என் பிதாவே, வேலை முடிந்து விட்டது. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் என்ன செய்து விட்டேன்? செய்து முடித்து விட்டேன். நீர் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானை தோற்கடிக்கும்படி, அவனை வீழ்த்தும்படி, அவனை அழிக்கும்படி நீ கொடுத்த காரியத்தை இந்த சிலுவையில் என்ன செய்து விட்டேன்? முடித்து விட்டேன், அழித்து விட்டேன். கீழே விட்டதிலிருந்து வாசி பார்ப்போம். அப்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு தடையாக இருந்தது பாவம், சாபம். ஆகவே இவன் பாவத்தில் இருந்தபடியினால், சாபத்தில் இருந்தபடியினால், இந்த தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாமல் இருந்தபடியினால் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிகிறது. கைதிட்டுங்களா, இது உள்ள போனா மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியில் செஞ்சு அதிர்ந்தது, வெடித்தது. மலைகள், பாறைகள், கண்மலைகள் பிளந்தன, வெடித்தன, வெடித்து சிதறின. கல்லறைகள் ஐயா, கல்லறையா திறந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மண்டையில் ஏறாது, நமக்கு ஒன்றும் புரியாது. இதை சும்மா அப்படியே வாசித்துட்டு என்ன செஞ்சிட்டு இருப்போம்? ஏன் கல்லறை திறக்கணும்? கல்லறை திறந்ததோடு மட்டுமில்லை, அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், புனிதர்கள், ரிஷிகள், கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கல்லறையிலிருந்து எழுப்பி, நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு செய்த இந்த பாடுகளால், இந்த பாடுகளை இன்றைக்கி கத்தோலிக்க சபை நெஞ்சிட்டுன்னு சொன்னால் இன்றைக்கி பெருசாக இன்றைக்கி கொண்டாடி, இன்றைக்கி எங்கும் உலகம் எங்கும் என்ன செஞ்சுட்டுருக்குன்னு சொன்னால் இந்த வழிபாடை என்ன செஞ்சிட்ருக்கு. நேற்று நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உறங்காமல் இந்த வழிபாடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய சிறுவத்தை என்ன செய்வாங்கன்னா முத்தம் செய்து இந்த இறுதி இந்த வழிபாடு நிகழ்ச்சி என்ன செய்வாங்கன்னா முடிப்பான். ஆனால் முத்தம் செய்ய வேண்டியது சிறுவத்தை அல்ல, காயப்பட்ட இயேசுவை. கைதிட்டு என்ன செய்வோம்? நல்ல கரையாட்டு. நித்திரை அடைந்திருந்த, மரித்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்தது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஒரு மனுஷன் மீண்டும் எப்போ எழுகிறான், என்னைக்கு எழுந்தான் அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு சிலுவையில் மரிக்கும்போது. இயேசுடைய மரணம் எதுக்குன்னு சொன்னால், சாவிலிருந்து நம்மளை என்ன செய்வதற்காக, மீட்பதற்காக. முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால அவன் ஆவி உள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. இந்த பழத்தை நீ சாப்பிடும்போது சாகவே சாவாய். எது செத்துச்சு? இந்த சரீரம் இருக்கு, ஆனால் அவருடைய ஜீவன், அந்த சுவாசம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிச்சுன்னா போயிடுச்சு. இதுதான் அழியானது, நிலையானது, நித்தியமானது. மரணம் இல்லா பெருவாழ்வு எதுக்குன்னு சொன்னால் ஆன்மாவுக்கு. ஆன்மாவை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஆன்மா அழியா வஸ்து. இந்த அழியா வஸ்தை மீட்பதற்காக பைபிள் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடி மீட்கவே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உண்டா. கைது எதையா இழந்த? நீ எதை இழந்த? உயிரை இழந்த, தேவலோகத்தை இழந்த, அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்த, அந்த பரிசுத்த புனித பூமியை நீ என்ன செஞ்ச? இழந்த. இந்த மனிதன் இழந்த அந்த பரிசுத்த பூமியை, புனித பூமியை, அந்த தேவலோகத்தை, தேவனுடைய ராட்சியத்தை திரும்ப என்ன செய்கிறார்னா, இந்த சிலுவையில், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று. ஏன் பெரிய வெள்ளிக்கிழமைனா, நம்ம இழந்ததை திரும்ப மீட்டு நமக்கு தந்த நாள் இந்த நாள், வெற்றி நாள். நல்ல கைதிட்டு, நல்ல கரங்களை தட்டி கை ஊசியோடு எழுதுவோம். இதை நீ உணரணும், இதை நீ சிந்திக்கணும். இதை உணர்ந்து சிந்திச்சு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதை அறிக்கை பண்ணணும். இதை டெய்லி நீ நினச்சி பார்க்கணும், தியானம் பண்ணணும். இதன் மீது உன் கண்ணை பதிய வைக்கணும். இந்த இயேசுவின் மீது உன்னுடைய அளவில்ல முடியாத, உனக்காக யார் உயிரை கொடுத்தது? உனக்கு யார் உயிரை கொடுப்பா? உன்னை பெற்றவங்க உயிரை கொடுப்பாங்களா? கெட்டினவன் உயிரை கொடுப்பானா? கூட பிறந்தவங்க உயிரை கொடுப்பானா?
கெட்டின பொண்டாட்டி உயிரை கொடுப்பாளா? ஆனா தெய்வம், உன்னை படைத்தவர், உன்னை சிருஷித்தவர், உன்னை உண்டாக்கிய தன்னுடைய ஜீவனை உயிரை கொடுத்தவர், அவர் என்ன செய்கிறார்னா மனு அவதாரம் எடுத்து அந்த தேவலோகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்து அவருடைய முதல் வேலை என்று சொன்னார் இந்த பிசாசின் கிரியை, பிசாசினுடைய ராஜ்யத்தை அழிப்பது. இங்கே தான் என்ன செய்கிறார், இந்த கல்லறைகள் திறந்தது, கீழே இறங்கி போகிறார். இந்த பிசாசின் சிங்காசனத்தை இடித்து தகர்த்து அழித்து ஒழித்து அவர் பவுனியாக என்ன செய்கிறார்னு சொன்னால் மக்களை, ஆன்மாக்களை விடுதலை செய்கிறார். இதை கொலோசியர்கள் திருமுகத்திலே 2வது அதிகாரம் 14-15 நீங்கள் வாசித்தீங்கன்னா, செல்லில் அனுப்பியிருந்த பார்த்திபன், செல்வி இந்த செல்லில் அனுப்பியிருந்த பாருங்க பார்ப்போம். அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். 14-15 கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். நமக்கு எதிரடையாயும் நமக்கு விரோதமாக இருந்த தீர்ப்பின் கையெழுத்தை, நமக்கு தீர்ப்பு என்னது? மரணம் தான் தீர்ப்பு. பிசாசானவன் நமக்கு எழுதிட்டான்னா தீர்ப்பை எழுதி வச்சுட்டான். அந்த தீர்ப்பை, அந்த கையெழுத்தை அழித்து ஒழித்து அதை சிலுவையிலே அறைந்து, கைதிகளை சிலுவை எதற்கு? சிலுவையில் ஏன் அறையப்பட்டார்னா இந்த மரணத்தை, இந்த நம்மளுடைய கடனை, இந்த பிரச்சனையை அவர் என்ன செய்கிறார்னா சிலுவையிலே ஆணி அடித்து முழுவதுமாக அதை எல்லாத்தையும் ஒழித்து போட்டார். மேலும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து தள்ளி மகா தைரியத்தோடு அவைகளை பிரசித்தமாய் காட்டி தம்மில் தாமே அவைகளின் மேலே வெற்றி கொண்டாடினார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தவர்கள், மனிதர்கள் எல்லோரும் எப்படி, ஹலோ, ஜென்ம பாவத்தினாலும் கர்ம பாவங்களினாலும் நரக நித்திய மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டவர்கள். நல்லா நீங்க புரிச்சுக்கோங்க. ஜென்ம பாவம், கர்ம. தாவீது சொல்வார், என் அன்னை பாவத்திலே கருத்தரித்தார், நான் பாவ நிலையிலே உருவானேன், நான் என்னை அறியாமல் என் பாவம் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னை தீமை செய்ய இழுத்து கொண்டிருக்கிறது. என் அன்னை பாவத்திலே கருத்தரித்தால், பாவ நிலையிலே உருவானேன். ஆகவே இந்த ஜென்ம பாவத்தை, கர்ம பாவத்தை தீர்ப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த அவதாரத்தாலும் முடியாது. அதனால இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, இன்னைக்கு புனித வெள்ளி, இந்த நாளுக்கு பேர் என்னன்னா புனித வெள்ளி. ஏன் இந்த புனித வெள்ளிங்கிற பேர்னா, மனிதனுடைய அழுக்கை, பாவத்தை, சாபத்தை, கர்ம பாவத்தை, ஜென்ம பாவத்தை தொலைத்த நாள், அழித்த நாள், மனிதனை புனிதப்படுத்தி பரிசுத்தனாக்கி அவனை புனிதனாக தேவனோடு தேவன் இருக்கிற அந்த ராஜ்யத்திலே, பரலோகத்திலே சேர்த்த நாள். இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்கள், கல்லறைகள் வெடித்தது, கல்லறையிலே நித்திரை அடைந்து கொண்டிருந்த இந்த பரிசுத்தவான்கள், புனிதர்கள். அதனால நீ சாவக்கூடாது, நித்திரை தான் அடைந்து, சாவு கிடையாது. இந்த இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்கிறான்னா நித்திரை அடைகிறான். அவன் நித்திரை அடைந்து என்ன செய்கிறான்னு சொன்னான், அந்த சரீரம் மயக்க நிலையில் இருக்கு. பார்த்தி உனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நம்ம இங்கே இந்த என்ன புதுக்கோட்டை பக்கமாக அங்கே ஒரு கிராமம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேர் வரல, அதை நான் அடுத்து இதில் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலப்பாக தான் கட்டியிருப்பாங்க. எல்லா வீடும் கூரை வீடாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த கூரை வீடாக இருக்கணும். அந்த ஊரே ஒரு ஆசிரமம் தான். அங்கே ஒரு கோயில் பொதுவாக இருக்கும். அந்த கோயிலில் காலையில் 4 மணிக்கு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கூடுவாங்க. 4 மணிக்கு போய் என்ன செய்வாங்க, தொழுகை பண்ணுறாங்க. அடுத்து 7 மணிக்கு, அடுத்து 9 மணிக்கு, அடுத்து 1 மணிக்கு, இப்படி 7 முறை டெய்லி இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா
கூடுறாங்க. தலையில் தலப்பாயோடு தான் அத்தனை பேர் இருப்பாங்க. வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாங்க, வெள்ளை வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. பொம்பளைங்கள்லாம் முக்காடு போட்டு தான் நிச்சயவாங்க இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் எல்லோரும் பார்த்தா அழகாக பிரகாசமாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் உடல் என்னச்சியானா இப்படி செத்த உடனே விரைச்சி போகாது. யார் உடலாக இருந்தாலும் செத்த உடனே கொலவலன்னு தான் இருக்கும். உடல் அழுகி போகாது, நாரி போகாது. ஏன்னா இந்த உடல் கடவுளுடைய கோவில். நாங்கள் இப்படி 7 முறை இந்த கடவுளை வழிபட்டு இந்த இறை பிரசன்னத்தில் ஒளியில் நாங்கள் இருக்கிறதுனால எங்கள் உடல் எப்படி இருக்குது. இந்த உடலை என்ன செய்யறதுக்கு அடக்கம் பண்ணாலும் இந்த உடல் என்ன செய்யாதுன்னா மற்ற உடல் அடக்கம் பண்ணால் என்ன செஞ்சிடும், ஊதி அது புழுத்து அது மண்ணோடு மண்ணாக என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால் நிறைய பரிசுத்தவான்களுடைய உடல் இன்றைக்கும் என்ன செய்யணும், சபரியாருடைய உடல் இப்பொழுதும் கோவாவில் என்ன செஞ்சிருக்குன்னா அழுகாமல் நாற்றம் இல்லாமல் அப்படியே கண்ணாடி பேலையில் எல்லோரும் பார்க்கும்படி பப்ளிக்காக வைக்கப்பட்டிருக்கு. கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. அந்த ஆள் பேட்டி கொடுக்குறாரு. நான் கூட உடல் நல்லான உடனே எனக்கு போகணுன்னு இருக்கேன். இந்த கிராமத்துக்கு போய் இருந்துச்சு நான் பார்க்கணும், மக்களை போய் பார்க்கணும், அந்த வழிபாட்டு முறையை பார்க்கணும். அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறையை பண்ணுறாங்க. அவங்க சாமி ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாருன்னா இப்படி தான் என்ன செய்யணும். அதனால் இந்த தலப்பா ஏன் கேட்டுதுன்னா தலைச்சிரா, இந்த தலை தான் சிரசே பிரதானம். இந்த சிரசு இறைவனுக்குரியது. இந்த சிரசில் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார்னா படைத்த தெய்வம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். கைத்தறிகளும் ஆகவே தான் ரட்சிப்பு தலைச்சிரா. அதனால் இன்றைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஈஸ்வரனை பரலோக தகப்பனை படைத்தவரை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாம் சர்வத்தையும் படைத்த இறைவன். அதனால் இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதர்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் நிவர்த்தி செய்து அதையெல்லாம் அழித்து ஒழித்து விட்டதில் வாசிப்போம். அது மறுபடியும் வாசிப்போம். பாவத்தை கர்ம பாவங்களையும் நித்திய நரகத்துக்கு தீர்ப்பிடப்பட்டவர்களாய் பசாசுக்கு நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருந்தோம்னா யாருக்கு அடிமைப்பட்டு இருந்தோம்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு. இந்த உலகம் யாருக்கு அடிமைப்பட்டு இருக்குன்னா பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறத. ஆனால் இயேசுநாதர் தம்முடைய திரு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு விரோதமாய் இருந்த நித்திய மரண தீர்ப்பை தம்முடைய மரணத்தினாலே அழித்து அந்த தீர்ப்பின் சமாதானத்தை, தீர்ப்பின் சாதனத்தை நல்லா வாசிக்கணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. தீர்ப்பின் இந்த சாதனத்தை. நமக்கு என்ன தீர்ப்பு? என்ன தீர்ப்பை பிசாசு வச்சிருந்தான் சொல்லுங்க? நித்திய மரண தீர்ப்பு. நித்தியமாக மரணம் தான். எவனும் என்ன செய்ய முடியாது, இந்த ஆன்மாவை உயிர்ப்பிக்க முடியாது. ஆன்மா மரணத்துக்கு கையளிக்கப்பட்டது. இனி அதுக்கு என்ன கிடையாது. அதை மீட்கணும்னா அந்த தீர்ப்பை அழித்து இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஆன்மாவுக்கு ஜீவனை கொடுக்கணும்னா அதுக்காகத்தான் தன்னுடைய ஆன்மாவை என்ன செய்கிறாருன்னா அந்த சிலுவையிலே மரணத்திலே அங்கே என்ன செய்கிறார், ஊற்றுகிறார், தான் மறிக்கிறார். ஒரு எஜமானன், ஒரு கதை உண்டு. ஒரு எஜமானன் ஒரு கழுதையை வளர்த்தார். அந்த கழுதையை அவர் தான் குளிப்பாட்டுவார். அந்த கழுதைக்கு அவர் தான் இற போடுவார். எப்பவும் அந்த கழுதை கூடயே இருப்பார். அந்த கழுதை கூட இருக்குன்னு நினைப்பார். அந்த கழுதையை தடவி அந்த கழுதையை அலங்காரப்படுத்தி அதுக்கு நிறைய வஸ்திரங்களை, புது புது வஸ்திரங்களை உடுத்தி அதுக்கு நிறைய அணிகலன்களை கொடுத்து போட்டு அதை அழகுபடுத்தி அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்னா அதை ரசிச்சுட்டே இருப்பார். அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருப்பார். இந்த கழுதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த எஜமானுடைய அன்பு தெரியாமல், பாசம் தெரியாமல்
இவர் இதை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு தெரியாமல் இவர் ஒரு ஆளே தானே நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு, குளிப்பாட்டிட்டு இருக்கிறாரு, இவர் தானே நம்மளை அலங்காரம் பண்ணி நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அழகுபடுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த கழுதை என்ன செஞ்சுட்டுனா ஒரு நாள் அவரை விட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சு வெளியே காட்டு வழியாக போயிடுச்சு. இந்த கழுதை காணாமல் போயிட்டுன்னு சொல்லி இந்த கழுதை எங்கன்னு தேடுறாரு. கழுதை எங்கே இருக்கு, ஆதாம் கழுதை, கழுதைன்னு கூப்பிட்டுட்டு அவர் இணைஞ்சிறாரு. இது போயிட்டு அப்புறம் இந்த கழுதை என்ன செஞ்சிருக்குன்னா ஒருத்தன் பிடிச்சி கட்டி போட்டிருக்கான். அப்போ தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏப்பா இந்த கழுதை இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. அப்போ என்ன பாடுபட்டுனாலும் சரி இந்த கழுதையை போய் தேடி என்ன செஞ்சுட்டு வா, மீட்டு கொண்டுட்டு வா. இதை கொண்டு வந்தால் தான் எனக்கு என்னது நிம்மதின்னு தன்னுடைய ஒரே மகன் அவர் என்ன செய்கிறாருன்னா போய் என்ன செஞ்சுட்டு வா, பிடிச்சிட்டு வா, பார்த்துட்டு வா, அதை கொண்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். இவர் போய் தேடி பார்க்குறாரு. இந்த கழுதை ஒரு இடத்துல கெட்டி கிடக்கு. அந்த கழுதையை கெட்டி போட்டவன்ட்டு போய் கேட்குறாரு, இந்த கழுதையை எங்கள் அப்பா, இது எங்களுடைய கழுதை, எங்கள் தகப்பனார் இது ரொம்ப நேசித்து அதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு இருக்கிறார். அதான் அவர் தான் குளிப்பாட்டுவார், அவர் தான் இடம் வந்து கழுதை இல்லாமல் அவர் எப்படி இருக்கிறாரு. அதனால் இந்த கழுதை எங்கள் கழுதை நான் ஊற்றிட்டு பொண்ணு கொடு அப்படின்னா இந்த கழுதையை அவர் ஈஸியால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த கழுதையை கொடுக்கணும்னா இதுக்கு நீ ஒரு விலை கொடுக்கணும். நீ விலை கொடுத்தா தான் இந்த கழுதை என்ன செய்ய முடியும். இந்த கழுதைக்கு விலை என்ன தெரியுமா, உன் உயிரை கொடுப்பையா, உன் உயிர் தான் விலை. இந்த உயிரை கொடுத்தனா இந்த கழுதையை உனக்கு என்ன செய்யலாம். சரி, என் உயிரை கொடுத்தனாலும் சரி இந்த கழுதையை நான் மீட்டு கொண்டு என்ன செய்யணும், என் தகப்பனார்ட்ட என்ன செய்யணும், என் தகப்பனாருடைய கட்டளை உத்தரவு. ஆகவே என் தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அனுப்பப்பட்ட என்னுடைய வேலையை செய்வதற்கு என் உயிரை வேணாலும் கொடுக்க எப்படி இருக்கிறேன். அப்படி தன் உயிரை கொடுத்து அந்த விலையை கொடுத்து இந்த கழுதையை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனார்ட்ட என்ன செஞ்சார்னா ஒப்படைத்த மகன் தான் யார் சொன்னான்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கைதிகளை போட்டு நல்லா கரெக்ட். அதனால் அந்த கழுதை வேறு யாருமல்ல, அந்த கழுதை நீங்களும் நானும் தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் சிலுவை பாடுகள் நீங்கள் ஏதோ நம்ம ஏதோ சிலுவை பாதை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இந்த ஈஸ்டர் திருவிழா கொண்டாடி திருவிழா கொண்டாடுவதற்காக இந்த இயேசு என்ன செய்யலைன்னா பாடுபடலை, மறிக்கலை. இது நல்லா புரிஞ்சுருக்கணும். ஏதோ மரத சடங்காச்சாரங்களை பண்ணிட்டு நம்ம ஏதோ கோயிலுக்கு போனோம், அங்கே பராக்கு பார்த்தோம், அங்கே ஏதோ ஒரு சடங்கு நடந்துச்சு, அங்கே ஏதோ மந்திரங்களை சொல்கிறாங்க, ஏதோ ஜெபங்களை சொல்கிறாங்க, ஏதோ அந்த சிலுவை பாடுகளை பற்றி ஏதோ படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்கன்னு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். மனுஷன் செஞ்ச அந்த சாபத்தையும் பாவத்தையும் அழித்து ஒழித்த நாள். முதல் மனுஷன் செய்த பாவத்தினால் மரித்து போன அந்த ஆன்மாவை திரும்ப உயிரோடு மீட்ட நாள். செத்துப்போன நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்களை உயிர்ப்பித்து பவனியாக பரலோகத்துக்கு கொண்டு சென்ற நாள். மீண்டும் ஒரு முறை கைதட்டி நினைச்சு நல்ல கரங்களுக்கு. அதனால் புனித வெள்ளி அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன புனித வெள்ளின்னா அர்த்தம் என்னன்னா யாருக்கும் தெரியாது. இருளடைந்து போன மனிதனை, பாவத்திலே அழுக்கடைந்து போயிருந்த மனுஷனை, ஆன்மாவை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவனை நீதிமானாக்கி அவனை என்ன செய்கிறார்னா, அதனால் இது எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால், உருமாற்றம் நடக்குதுன்னு சொன்னால், இவன் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைத்து இந்த பாடுகளின் வழியாக எனக்கு என்ன நடந்தது என்பதை இவன் ஒன்று ஒன்றாக இஞ்சாக சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்யணும்னா கொலோசியர்கள்னு இந்த 2ஆம் அதிகாரம் 14-15 வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இது அந்த பழைய இதில் அந்த 1981 அந்த இது 729 எழுதப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பில் இருக்குது. நீங்கள் இங்கே பைபிளை பரட்டினீங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யாது இருக்கா. இப்போ நீங்கள் வச்சுருக்க கையில் வச்சுருக்கக்கூடிய பைபிள்லாம் இது இருக்கும். கொஞ்சம் அந்த சிலுவையிலே நம்முடைய கடன் பத்திரத்தை இதில் வாசிங்களே ராணி, இதில் நமக்கு எதிரடையாக கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும்
அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மளை கட்டி வைத்திருந்த, நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருந்த பிசாசை, அவனுடைய ஆவிகளை, கூட்டத்தை எல்லாத்தையும் கட்டி இருந்த எல்லாத்தையும் அழித்து ஒழித்து அவரெல்லாம் சின்னவனமாக்கி சிதறடிச்சு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறாருன்னா அழித்து ஒழிக்கிறார். இன்னொன்று, கடன் பத்திரத்தை ஆர்சி மொழிபெயர்ப்பில் இருக்கும். நம்முடைய கடன் பத்திரத்தை அவர் என்ன செஞ்சாரா, அதை அழித்து சிலுவையிலே ஆணி அடித்து அதை ஒழித்து நமக்கு என்ன கொடுத்தாராம்? ரட்சிப்பை, விடுதலை தந்தார். அதனால் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப வெற்றியின் விழா கொண்டாடணும், மகிழ்ச்சியாக கொண்டாடணும். நான் சின்ன பிள்ளையில் இந்த வெள்ளிக்கிழமை துக்க நாள், ரொம்ப துக்கமாக சாப்பிடாம மாவு இடித்து எரிச்சு வாங்கினா கூட தண்ணி மாவு உருண்டையை 2 உருண்டையை கொடுப்பாங்க. அந்த மாவு உருண்டையை தின்னுக்கிட்டு பட்னியாக கிடந்து இந்த வெள்ளிக்கிழமை கோயிலில் போய் அழுதுகிட்டு பேசினார், சிறுவையில் அழுது விட்டாங்க. அந்த பாடுகளை சொல்ல சொல்ல அழுதுகிட்டு இப்படி அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இப்படி வாழ்ந்த காலம். ஆனால் என் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட பொழுதுதான் தெரிந்தது, இந்த நாள் வெற்றி நாள், இந்த நாள் ஒரு ஜெயந்தி நாள். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா, இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருப்பேன், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி தான் என்ன செய்வேன்னா, நல்ல மட்டன் இறைச்சி எடுத்து என்ன செய்வேன்னா இறைச்சியை வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா இன்னைக்கு இயேசு நமக்கு ஜெயம் எடுத்த நாள், வெற்றியை தந்த நாள். இன்னைக்கு நாம் ஆரவாரத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு துக்க நாள் கிடையாது. இன்னைக்கு இந்த சிலுவை அந்த 7 வாசகங்களையும் வாசித்து அந்த இதெல்லாம் ஆசி சபையில் பண்ணுறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் மனிதனுக்கு என்ன கிடைக்கலன்னா ஒரு பெரிய இது கிடையாது. இந்த வழிபாட்டு முறைகள், சடங்காச்சாரங்கள் இதில் அல்ல. இந்த சிலுவையை நீ தியானிக்கணும். இந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு? இந்த மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51, 52, 53 வசனம். இந்த வார்த்தை சக்தி வாய்ந்த வார்த்தை. இது வாள், பிசாசை அழிக்கின்ற வாள், பாவத்தை அழித்து ஒழிக்கின்ற வாள், சாபத்தை நிர்மூலமாக்குகின்ற வாள். இந்த வாளை நீ எடுக்கணும். இந்த வாளை எடுத்து நீ என்ன செய்ய? ஏய் பாவமே, உன்னுடைய சக்தி எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணமே, உன் கூறு எங்கே? இதை நீ என்ன செய்யன்னு சொன்னா உன் இருதயத்திலிருந்து பேசணும். மரணத்தை வென்றுட்டாரு. இன்னைக்கு இந்த புனித வெள்ளி என்று, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று என் மரணம் அழிக்கப்பட்டு விட்டது, என் சாபம் அழிக்கப்பட்டு விட்டது, என் பாவம் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. நீ என் மேல சுமத்தி வச்சிருந்த கடனை எல்லாம் அழித்து ஒழித்து சிலுவையிலே ஆணி அடித்து இன்னைக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா விடுதலை தந்து விட்டார். விடுதலை, 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 இன்னைக்கு விடுதலை.